அழகனை காண 1000 கண்கள் வேண்டும். அதுவும் சஷ்டி அன்னைக்கு முருகனை பார்க்குறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறையில இருந்து 18 கிலோமீட்டர், ஈரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சென்னிமலைக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1320 படிகளால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சமீபத்தில் மலைப்பாதை ரெடி பண்ணிட்டு இருக்கனால பேருந்து வழியாகவும் கார்கள் மற்றும் டூ வீலர் செல்றதுக்கு இப்போது சமீபத்தில் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இப்போது யாராவது சென்னிமலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிகள் வழியாக தான் முருகனை நீங்கள் தரிசிச்சுட்டு வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் விண்ணரசி. சென்னிமலை முருகன் கோவிலில் இந்த 1320 படிகள் வழியாக தான் டெய்லி ஒரு மாடு, அதாவது பசுமாடு மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமஞ்சனம், அதாவது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் வந்துட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இன்றைய வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. தினமும் வந்து காலையில் கீழே இருக்கக்கூடிய தீர்த்த கிணறுலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு இந்த மாடு இந்த படிகள் வழியாக வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த தீர்த்தத்தை தான் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னிமலையில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தயிர் வந்து கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி, புளிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் 2 அட்வென்ச்சர்ஸான பிளேஸ், அதாவது இன்னும் மிஸ்டீரியஸான பிளேஸ் வந்து இன்னும் 2 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முருகனை தரிசிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் சுந்தரவல்லி தாயாருக்கு வந்துட்டு தனியாக வந்து தெய்வானை, இவங்க 2 பேருக்கும் தனியாக வந்து ஒரு ஆலயம் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட இப்போ சென்னிமலை முருகன் கோவிலுக்கு பின்புறமாக ஒரு பாதை ஒன்று போகுது. அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னிமலையில் கிட்டத்தட்ட 24 வகையான தீர்த்தங்கள் இருக்குது, தீர்த்த கிணறுகள் இருக்குது அப்படின்னும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தீர்த்தம் பொங்கி வரக்கூடிய மாமங்கா தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்த கிணறும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரவல்லி தாயார் 2 தெய்வானை அவங்க கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலில் நீங்கள் தரிசிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அதற்கப்புறமா அந்த கோவிலை தரிசிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பாதை வந்து இன்னும் மலையோட உச்சிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாக்கு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து வாழ்ந்து வந்ததாகவும் அந்த சித்தரோட கோவிலுக்கு வந்து அந்த பாதை வந்து செல்கிறது. இந்த சித்தரோட ஆலயத்துலேயும் வந்து ஒரு தியான பீடம் இருக்குது. ஸோ மறக்காமல் யாராவது மன அமைதி வேண்டி நீங்கள் வந்து அங்கே தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னிமலை முருகன் கோவிலோட விமானம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த விமானத்தின் மேலே வந்து அந்த விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கூட காக்கைகள் பறக்கிறதில்ல அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அற்புதமான பல அற்புதங்கள் நிறைந்த சென்னிமலை முருகன் கோவிலோட தரிசனம் ரொம்பவே அருமையாக இருந்தது. யாரெல்லாம் இது வரைக்கும் சென்னிமலை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.